சிம்பிளான மட்டன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 1/4 கிலோ மட்டனுக்கு 10 பல்லு வெங்காயம், 2 பல்லு பூண்டு, சின்ன பீஸு இஞ்சி போட்டு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலோட எண்ணெய் ஊற்றி நெக்ஸ்ட்டு அரைக்கும் போது தேங்காய் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 10, கருவேப்பிலை 6 தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கழுவி வச்சு இந்த மட்டனையும் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. கறி நல்லா உருண்டு வர வரைக்கும் வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வணக்குங்க. வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் 3-4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து சின்ன ஸ்பூனால் 4 போட்டுக்கேன், பெருசாக இருந்தால் 3 மட்டும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புதினாவையும் போட்டு வதக்கி விடுங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டுட்டு தேவையான அளவுக்கு கறி வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சு வேக வைங்க. மூடி வச்சு வேக வைக்கும்போது கறி நல்லா வெந்துருச்சா நல்லா செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. சுடு சாத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.